سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 88வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறுகின்றனர். இல்லை இல்லை, அவர்களது நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்ளுகின்றனர் என்று வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 88வது வசனத்திலே யூதர்களை பற்றிய இன்னொரு செய்தியை இங்கே சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இந்த இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போது, இந்த மார்க்கம் இருக்கிறதே, இது இறை மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படுகிற பொழுது அவங்க சொன்ன அந்த குதர்க்கமான ஒரு வாதத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். என்ன குதர்க்கம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்னாச்சுன்னு சொன்னா அது மூடப்பட்டு இருக்கிறது, அதில் முத்திரையிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி விதண்டாவாதம் செய்கின்ற மாதிரி, நீங்க சொல்றதா எங்க உள்ளத்துக்குள்ள போகாது, அதெல்லாம் நாங்க ஏற்றுக்க முடியாது, அது எங்க உள்ளமெல்லாம் பூட்டு போட்டிருக்கு. என்ன செய்றாங்கன்னு சொன்னா விதண்டாவாதம், நக்கல் செய்கிற, கேலி செய்கிற விதத்திலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை அல்லாஹ் அப்படியே சொல்லுகிறான். அந்த யூதர்கள் சொன்னாங்களா, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்னாச்சுன்னு சொன்னா அது பூட்டு போடப்பட்டு இருக்கிறது, அது மூடப்பட்டு இருக்கிறது, திரையிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த யூதர்கள் சொன்ன அந்த செய்தியை வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இவங்க வெறும் உள்ள மட்டும் பூட்டு போடல, இல்லை இல்லை, இவங்க இப்படி குதர்க்கவாதம் பேசுகிற காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், பல் லஅனஹும் பிகுஃப்ரிஹிம், அவர்கள் இந்த நிராகரிப்பினுடைய காரணத்தினால், அவர்களின் இந்த நிராகரிப்பினுடைய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவர்கள், அல்லாஹ் சபிச்சிட்டான், அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி தந்துட்டு சொல்றான், ஃபகலீலம் மா யுமினூன், அந்த யூதர்கள்ல ரொம்ப சொற்பமானவர்கள், ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களை பற்றிய இன்னொரு செய்தி இந்த இடத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல அடுத்த வசனத்திலே 89வது வசனத்திலே வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை பேசுகிறான். என்ன பேசுறான் பாருங்க. வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்திகுன் லிமா மஅஹும் வகானூ மின் கப்லு யஸ்தஃதிஹூன அலல்லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபூ கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். அவர்களிடம் உள்ள தௌராத் வேதத்தை உண்மையாக்கக்கூடிய
ஒரு வேதம், அதாவது குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது அதை மறுத்து அவர்கள் இதற்கு முன்னர் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக இதன் மூலமே வெற்றியை வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்படி இருக்க ஏற்கனவே அவர்கள் அறிந்து வைத்திருந்த உண்மையானது வந்தபோது அதை மறுத்துவிட்டனர். இத்தகைய மறுப்பாளர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் நிலவும் என்று மீண்டும் அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இன்னொரு செய்தியை சொல்லி சாபம் நிலவும் என்று சொன்னா திருப்பி அல்லாஹ் சாபத்தை சொல்லுகிறான். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த தௌராத் வேதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்திலே இறுதியாக ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஒரு நபி வருவார், அவர்தான் கடைசி நபி, முத்திரை நபி, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அதற்கடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேதத்தில் இன்ஜில்லையும் அதே செய்தி சொல்லப்பட்டிருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து அந்த யூதர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு நபி வருவார், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் என்று ஏற்றுக்கொண்டதோடு சொல்லிக் கொண்டிருந்தது மட்டும் இல்லாமல், யாரெல்லாம் இறை நிராகரிப்பிலே இருந்தார்களோ அவர்களிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எங்களுக்கென்று ஒரு இறுதி நபி வர இருக்கிறார், அவரை கொண்டு நாங்கள் உங்களை நாங்கள் எதிர்கொள்ளுவோம், அவர்கள் மூலமாக, அந்த நபியின் மூலமாக உங்களை நாங்கள் எதிர்கொள்ளுவோம் என்று சொல்லி இறை மறுப்பாளர்கள் எதிராக வருகிற அந்த நேரத்தில் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வைத்து உதவியை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்துல அவங்க சொன்ன செய்தியை சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, இறுதி காலத்திலே ஒரு நபி அனுப்பப்படுவார், அவருடன் இணைந்து நாங்கள் ராது மற்றும் இரம் கூட்டத்தார், இரம் அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி கொல்லுவோம் நாங்கள் உங்களை என்று இறை மறுப்பாளர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க இந்த செய்தி என்ன செய்றாங்கன்னு சொன்னா அறிவிக்கிறாங்க. இது யாரை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அரபுலகத்தில் இருக்கக்கூடிய குறைஷி குலத்தை அந்த இருக்கக்கூடிய அரபுலக மக்களை மற்ற மக்களை பார்த்து சொன்னாங்கன்னு சொன்ன செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவர்கள் எதிர்பார்த்திருந்த நபியாக வந்தார்கள். ஆனா அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னா, யூத குலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அப்படி வராம குறைஷி குலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நபியாக அனுப்பப்பட்டதினால் இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்க உள்ளத்துல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்பட்டு போச்சு. நம்ம குலத்துல யூத குலத்துல வருவாங்கன்னு பார்த்தா வேறொரு குலத்துல அரபு குலத்துல எல்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மறுக்க ஆரம்பிக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க, யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, யூதர்களிடத்திலேயே கேட்கிறாங்க, யூதர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் உமக்கு சொல்லுகிற பொழுது, நாங்கள் இனவேற்றுவாக இருந்த பொழுது எங்களுக்கு எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டுதானே நீங்கள் உதவி தேடிக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? பிற்காலத்தில் ஒரு நபி வருவாரு, அவரை நாங்கள் ஏற்றுக்குவோம், அவருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், இணை வைப்பாளர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நபி இப்ப வந்துட்டாரு, அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இப்போ நீங்க மறுக்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது நீங்க நிறைய வர்ணிச்சீங்க, நபி ஸல்லல்லாஹுடைய அந்த குணநலன்களை எல்லாம் வர்ணித்து வைத்திருந்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு
நபி வந்ததற்கு பிறகு இப்ப நீங்க என்ன செய்யலாம் மறுக்கிறீங்களே என்று யூதர்களிடத்திலே அந்த ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிற பொழுது இந்த பனு நதீர் குலத்தார், நம்ம ஏற்கனவே கூட பயண சொல்லி இருக்கிறோம் 3 யூத குலத்தார்கள் சொல்லிட்டு, அதுல பனு நதீருடைய குலத்தால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சல்லாம் பின் முஷ்கிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதர். அவர் சொல்றாரு, நாங்கள் எதை அறிந்து வைத்திருந்தோமோ அவர் எங்களிடத்திலே கொண்டு வரப்படவில்லை. நாங்க எங்களுடைய யுத குலத்துல ஒரு நபி வருவார்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்க அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவரு வரலையே, உங்களிடத்திலே அரபோகத்தில மற்றவரிடத்திலேயே வந்திருக்கிறார், எனவே அதையெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுதுதான் வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 89வது வசனத்தை சூரத்துல் பக்ராவுடைய 89வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான். அதற்கு அடுத்து மீண்டும் அல்லாஹ் 90வது வசனத்தில் அவங்களை பத்தி இன்னும் பேசுறான். என்ன செய்றான்னு சொன்னா, அவர்கள் எதற்கு பதிலாக தங்களை விற்றுவிட்டார்களோ அது மிகவும் கெட்டதாகும். அந்த வசனத்தை ஓதல, பொருளை மட்டும் நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் அருளியவற்றை மறுப்பதுதான் அது. அவங்க வித்தது எது? அல்லாஹ் அருளி இருக்கிற இந்த வேதத்தை, இந்த இஸ்லாத்தை மறுப்பதுதான் அவர்கள் விற்றதாக இருக்கிறது. தன் அடியார்களிலே தான் நாடியோருக்கு தனது அருளை அல்லாஹ் வழங்குகிற பொழுது அவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்ட காரணத்தினாலேயே இந்த இறை மறுப்பு அவர்களிடத்திலே வந்தது, அது அவர்களுக்கு மிக கெட்டதாக இருக்கிறது என்று வல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மேல் அவர்கள் கோபத்திற்கு ஆளானார்கள். இறை மறுப்பாளர்களுக்கு இறுதியாக இழிந்த வேதனை தான் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் இறுதியா பேசுறான். அதுல அப்படின்னு அல்லாஹ் சொன்னா கோபத்திற்கு மேல் கோபம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகையை பற்றியும் தௌராத்ல சொல்லப்பட்டுச்சு, அதையும் நிராகரிச்சுட்டாங்க. அதற்கு அடுத்து அவர்கள் காளைக்கன்றை, ஒரு கட்டத்தில் காளைக்கன்றை வணங்கி கொண்டிருந்தார்கள், அதையும் அல்லாஹ் மன்னித்தான், அந்த மன்னிப்பையும் மறந்து போனார்கள். அதனால் அவர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய வருகையை தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வந்த எங்கள் நபி வருவார் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர்கள் அரபுலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அவர்களை மீண்டும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால், அதே போன்று திருக்குர்ஆனையும் இஸ்லாத்தையும் நிராகரித்த காரணத்தினால் கோபத்திற்கு மேல் அவர்கள் கோபமாகி போனார்கள். எனவே அவர்கள் மீது சாபம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இதற்கான காரணமாக அல்லாஹ் இந்த 90வது வசனத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, காழ்ப்புணர்ச்சி. நம்ம யூத இடத்துல வராம அரபுலகத்துல வந்து எப்படி வரலாம்? ஒரு நபி, கடைசி நபி, முத்திரை நபி, இந்த 2 லோகத்திற்கும் தலைவர் அவர்கள், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நபி எங்கள் யூத இனத்திற்கல்லவா வந்திருக்க வேண்டும், இங்க வராம எங்கேயோ அரபுலகத்துல போய் வந்து விட்டார்களே என்று காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே அவர்கள் மறுத்தார்கள். அதனால் இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவர்களுக்கு சிறுமைதான் கிடைக்கும் என்று சொல்லி, இழிவுதான் கிடைக்கும் என்று சொல்லி அதாபம் முஹீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா 90வது வசனத்துல அல்லாஹ் பயன்படுத்துவதை பார்க்கும். பொதுவாகவே அகந்தை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கேடுதான் சொல்லி தருகிற நிறைய வசனங்களை பார்க்கிறோம். 40வது அத்தியாயத்துல 60வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு இடத்துல அந்த அகந்தை கொண்டவர்களுக்கான இழிந்த நிலையை சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, என்னை வழிபடுகின்ற விஷயத்திலே யார் பெருமை அடிக்கிறார்களோ, அவனெல்லாம் வணங்க முடியாது, நீ அல்லாஹ் நான் வணங்க முடியாது போ அப்படின்னு யாரு பெருமை அடித்து வணங்குகிற விஷயத்திலே மறுத்து போகிறார்களோ அவர்கள் இழிந்த நிலையிலே நரகத்துக்குள்ளே நுழைவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம்.
இதை யாரை பற்றி சொல்லுகிறான் என்று சொல்லுகிற பொழுது விரிவுரையாளர்கள் குறிப்பாக யூதர்களுக்குத்தான் அல்லாஹ் இதை இறக்கி வச்சான்னு சொல்லித் தருகிற செய்திகளை பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு அல்லாஹ்வை முழுமையாக கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.